ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 12 மேத்தமேட்டிக்ஸ் லெவலில் தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸுக்கு தேவையான பேசிக் வீடியோஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், அப்புறம் ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன் சம்மந்தப்பட்டதை தான் நம்ம பார்ப்போம். நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பேசிக் வீடியோஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டாபிக். பிகாஸ் 10th நம்ம படிச்சிருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, ax² + bx + c is equal to 0. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x² - 9x + 20 is equal to 0 அப்படிங்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். இது நம்ம ஏன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம்? ஏன்னா இதோடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2. சரிங்களா? அதனால் இதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அப்போ ஹையஸ்ட் பவர் 2ஆக இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, x³ - 9x² + 7x - 16 is equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். ஏன்னா ஈக்குவல் டு 0 சம்திங் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தாலே இது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், ஹையஸ்ட் பவர், நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பவர் இருக்கும். பட் ஹையஸ்ட் பவர் இருக்கிறதுலே அதிகமான பவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பிகாஸ் 2ஓட 3 தான் பெருசு. அப்போ ஹையஸ்ட் பவர் எனக்கு 3ஆக இருந்துச்சு அப்படின்னா it is called as cubic equation. அப்போ இங்கே பாருங்க, இதை பாருங்க, இதில் பாருங்கள், ஹையஸ்ட் பவர் நம்மளுக்கு 2 தான். ஸோ ஹையஸ்ட் பவர் 2 இருக்கனால இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ax² + bx + c வேர் a, b, c ஆர் கான்ஸ்டன்ட். என்னது? a, b, c ஆர் கான்ஸ்டன்ட். இங்கே ஏபிசிக்கு பதிலாக வேறாச்சும் நம்பர் நம்மளுக்கு இருக்கும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, a ஷுட் நாட் பி 0. ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? இங்கே பாருங்கள், ax² + bx + c is equal to 0. இப்போ ஏபிசிக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஏக்கு நான் 0 எடுத்துக்கிறேன், பிக்கு நான் 1 எடுத்துக்கிறேன், சிக்கு நான் 2 எடுத்துக்கிறேன். இந்த 3 விஷயத்துக்கிட்ட போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ax². ஸோ ஏக்கு பதிலாக நான் 0 போடுறேன். அப்போ 0x² ப்ளஸ் பிக்கு பதிலாக நான் 1 போடுறேன். ஸோ 1 × x ப்ளஸ் இங்கே சிக்கு பதிலாக நான் 2 போடுறேன். இஸ் ஈக்குவல் டு 0. 0 × anything will be 0 ப்ளஸ் 1 × x நம்மளுக்கு x ப்ளஸ் 2 is equal to 0. அப்போ 0 விட்டிங்கன்னா x + 2 is equal to 0. ஹையஸ்ட் பவர் என்னது? 1. அப்போ இது ஹையஸ்ட் பவர் 1 இருந்தால் இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். அதுக்காண்டி தான் சொல்கிறாங்க, இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஏ எனக்கு 0வாக இருக்கக்கூடாது. அப்படி இங்கே இருக்கிற ஏ நம்மளுக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா திஸ் டோட்டல் ஈக்குவேஷன் ஷுட் நாட் பி கால்ட் அஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால், ஓகேவா, இந்த ஏ வேல்யூ எப்பயுமே 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஏ 0வாக இருந்தால் 0 × x² 0வாக மாறிடும். அப்போ x²ங்கிற டேர்மே நம்மளுக்கு இருக்காது. அப்போ ஹையஸ்ட் பவர் நம்மளுக்கு என்னவாயிரும்? இந்த டேர்மே மறைஞ்சிரும். அப்போ ஹையஸ்ட் பவர் எனக்கு 1 ஆயிரும். அப்போ ஹையஸ்ட் பவர் 1 ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இட் இஸ் நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஸோ ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்னது? நம்மளுக்கு ஒரு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு தெரியணும். அதாவது ax² + bx + c is equal to 0. இந்த கண்டிஷனை சேர்த்து சொல்லணும். a is not equal to 0. ஏபிசிஆர் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு டிகிரி பார்க்க போகிறோம். டிகிரி நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஹையஸ்ட் பவர் தான் நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் பவர் என்னது? அதாவது இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் பவர் 0வாக தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. ஹையஸ்ட் பவர் நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 தான். ஸோ ஹையஸ்ட் பவர் தான் நம்ம மேத்தமேட்டிக்ஸில் நம்ம டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் எல்லா ஈக்குவேஷனுக்கும் சமமான ஒரு ஃபார்முலா. அதாவது டிகிரி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க.
ஏன்னா வந்து 10த்லேயே நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பற்றி பேசுகிறனால 12த்தில் நம்மளுக்கு அவ்வளோவா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பற்றி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. கொஷின்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில். இது எல்லாத்துக்குமே இதுதான் ஃபார்முலா. கியூபிக் ஈக்குவேஷனாலும் சரி, 4th டிகிரி ஈக்குவேஷன், 5th டிகிரி ஈக்குவேஷன் என்னன்னாலும் சரி, இதுதான் ஃபார்முலா. டிகிரி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி எனக்கு 2ஆக இருந்துச்சுன்னா, அப்போ எனக்கு அந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு 2 சொல்யூஷன் எனக்கு இருக்கும். பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x² - 9x + 20 = 0. சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம வந்து படிச்சிருக்கோம். 8லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது என்ன பண்ணுவோம்? இத 20 எடுத்துக்குவோம். அத நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டெர்ம் நம்ம பண்ண போறோம். அதாவது 20 நம்ம எந்த 2 டெர்மால மல்டிப்ளை பண்ணா 20 வருதோ, அந்த 2 டெர்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு மிடில் டெர்ம் நம்மளுக்கு வரணும். சரிங்களா? ஃபேக்டரைசேஷன் நம்மளுக்கு தெரியும். இது நான் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபேக்டரைசேஷன் அது வேற இது. நம்ம அத பார்ப்போம். பட் இது சொல்றேன். இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா x = -4 சாரி +4, +5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இதோட டிகிரி நம்மளுக்கு 2. ஸோ நம்மளுக்கு 4, 5 2 சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான். இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா x³ - 9x² + 11x - 20 = 0 கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா, இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 3. பிகாஸ் ஹையஸ்ட் பவர் தான் நம்மளுக்கு டிகிரி. 3ஆக இருக்கு. அப்ப இதுக்கு 3 சொல்யூஷன் நம்மளுக்கு இருக்கும். இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 3 டிஸ்டிங்க்டான ஆன்சர் எக்ஸுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ டிகிரி இருக்கோ, அவ்வளோ சொல்யூஷன் நம்மளுக்கு இருக்கும். பிகாஸ் டிகிரி வில் பி ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்ப இங்க என்னோட டிகிரி வந்து 2ஆ இருக்கனால, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு 2 சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 2 சொல்யூஷனுமே நம்மளுக்கு சேமாக இருக்கலாம். ஆர் டிஸ்டிங்க்ட் அதாவது டிஃப்ரெண்ட்டாவும் நம்மளுக்கு இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வியட்டாஸ் ஃபார்முலே ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? வியட்டாஸ் ஃபார்முலே ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒண்ணுமே கிடையாது. நம்ம பேசிக்கா 10த்ல படிச்சது தான். பட் 12த்ல இவங்க வியட்டா அப்படிங்கிற ஒரு மேத்தமேட்டிஷியன் பேர வந்து வச்சு ஹானர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி ax² + bxc = 0 அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். உங்களுக்கே தெரியும். பிகாஸ் ஹையஸ்ட் பவர் வந்து நம்மளுக்கு டிகிரி வந்து 2 அப்படி நம்மளுக்கு தெரியும். அப்ப டிகிரி 2ஆ இருக்கனால இந்த ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த 2 சொல்யூஷன் அது 2 ஆன்சர் கிடைக்கும் எக்ஸுக்கு. அந்த 2 ஆன்சர தான் இவங்க ஆல்ஃபா, பீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி அதாவது இந்த ax² + bx + c = 0வ நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆல்ஃபா, பீட்டா அப்படின்னு 2 ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா, பீட்டாவா இருந்துச்சு அப்படின்னா, தென் ஆல்ஃபா + பீட்டா = -b/a, ஆல்ஃபா, பீட்டா = c/a. 10த்ல படிச்சது தான். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -b/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு c/a. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு வியட்டாஸ் நம்மளுக்கு ஃபார்முலா. அதாவது இந்த ரூட்ஸ நம்ம ஆட் பண்ணோம்னா -b/a. உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எது b எது aன்னு. பாருங்க இதுதான். இதுதான் a, இதுதான் b, இதுதான் c. சரிங்களா? ஆல்ஃபா, பீட்டானா c/a. இது நம்ம 10த்ல படிச்சிருக்கோம். பட் 12த்ல வந்து கொஞ்சம் நம்ம ப்ரொஃபஷனலா மாத்த போறோம். இந்த ஆல்ஃபா + பீட்டாவ நம்ம சிக்மா-1 இது நம்ம மேத்தமேட்டிக்ல சிக்மான்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ஃபா + பீட்டாவ நம்ம சிக்மா-1 எடுத்துக்க போறோம். இந்த ஆல்ஃபா, பீட்டாவ நம்ம சிக்மா-2 அப்ப நம்ம எடுத்துக்க போறோம். சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபா + பீட்டா வேல்யூவும், ஆல்ஃபா, பீட்டா வேல்யூவும் குடுத்துட்டு ஃபைண்ட் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்பன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வென் ஆல்ஃபா + பீட்டா அண்ட் ஆல்ஃபா, பீட்டா ஆர் கிவன். ஆனா சிக்மா-1, சிக்மா-2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் குடுத்து உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் தி ஃபார்முலா. x² - ஆல்ஃபா + பீட்டா × x + ஆல்ஃபா, பீட்டா = 0. நம்ம இத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரிங்களா? எனக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? x² 16 + 16 + 10x அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்.
இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்போ நம்மளுக்கு தெரியும். ஏன் டிகிரி நம்மளுக்கு 2ஆக நம்மளுக்கு இருக்குது. இதோட ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு நம்மளுக்கு 2 வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த 2 வேல்யூவை நம்ம ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்போமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது சிக்மா 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விச் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் பி பை இ. இது எது பி எது ஏ சி எது ஏன்னு கன்ஃபியூசிங்காக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு ஏ, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு பி, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபுல்லாக நம்மளுக்கு சி. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ விச் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் இது ஏ எது நம்மளுக்கு இங்கே பி தானே வேணும். இப்போ பி எது நம்மளுக்கு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 10. சரிங்களா? இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே பியோடைய வேல்யூ ப்ளஸ் 10 ஹோல் டிவைடட் பை ஏ. ஏன்னா நம்மளுக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா நம்ம 1 தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ விச் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 10 அப்போ நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் எனிதிங் டிவைடட் பை 1 அதே தான் வரும். அப்போ இதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஆல்ஃபா பீட்டா நம்ம கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? சி பை ஏ. நம்மளுக்கு எது நம்மளுக்கு சியாக இருக்குங்க? 16 தான் சி. ஸோ 16 டிவைடட் பை ஏ நம்மளுக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம 1 தான் எடுத்துக்குவோம். ஸோ 1. ஸோ எனிதிங் டிவைடட் பை 1 அதே நம்பர் தான் நம்மளுக்கு வரும். இதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ அப்போ என்னது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி வந்து ஈக்குவேஷனாக இருக்குது. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 2 ரூட் வரும். அது ஆல்ஃபா பீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா தென் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இது நம்ம 10th படித்தது தான். நம்ம எஸ்ஆர்ஓ பிஆர்ஓன்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து சிக்மா 1 சிக்மா 2 அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுவுமே நம்ம 10th படித்தது தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உங்களுக்கு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுப்பாங்க. அதாவது determine the quadratic equation when the sum and product of the roots are minus 10 and 16. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போனா வென் சம் அண்ட் ப்ராடக்ட் வந்து மைனஸ் 10 அண்ட் 16 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டா நம்ம எடுத்துக்கலாம். அதான் ஃபஸ்ட் அசம்ஷன். ஸோ லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ரூட்ஸுடைய சம் அண்ட் ப்ராடக்ட் வந்து மைனஸ் 10 அண்ட் 16. ஸோ சம் அண்ட் ப்ராடக்ட்னா சம் ஃபஸ்ட் இருக்குனால அதான் நம்மளுக்கு மைனஸ் 10. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு மைனஸ் 10 அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வந்து 16. அப்போ அந்த ரூட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 16 கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னது? வென் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா ஆர் கிவன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக மைனஸ் 10 போடுங்க, ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 16 போடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக மைனஸ் 10 இருக்குது இன்ட்டு எக்ஸு. பிகாஸ் இங்கே எக்ஸ் இருக்கனால எக்ஸை போட்டேன். அடுத்து ஒரு ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸை போட்டேன். ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 16 போட்டேன். விச் வில் பி ஈக்குவல் டு 0. இது அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10x ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். சரிங்களா? இன்னும் சில விஷயம் இருக்குது, அதை நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். அதாவது இங்கே நான் எழுதலை. அதாவது நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும். நம்ம டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் நம்ம டி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, டின்னு சொல்லலாம். which will be equal to b square minus 4ac. b நமக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஏனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், c நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். சரிங்களா? இந்த டெல்டா வந்து
ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இதே இது டெல்டா லெஸர் தென் 0 அப்படின்னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. இந்த இமேஜினரினா ஒன்றுமே கிடையாது, நம்ம செகண்ட் சாப்டர் நம்ம பார்ப்போம், அப்போ நமக்கு தெரியும். அதாவது ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா உனக்கு 2 ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த 2 ஆன்சருமே வந்து ரியல் நம்பராக இருக்கும். அந்த 2 ஆன்சருமே சேம் ஆன்சர் ஆகும், அதாவது 4 4 இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து x² + 2x + 4 = 0 அப்புறம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு, சாரி இது வேணாம், 4 பிரிச்சோன்னா 2 2 x² + 4x + 4 = 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸுடைய வேல்யூ நம்மளுக்கு 2, 2 அதாவது -2, -2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே ரியல் நம்பர், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இதுக்கு நீங்கள் டெல்டா வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 0 வரும். ஸோ அந்த ரூட்ஸ் ஆர் வந்து இதோட ரூட்ஸ் வந்து ரியலாகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னா டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரூட்ஸ் வந்து எனக்கு ரியல் நம்பராக இருக்கும். பட் ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்காது, அதாவது 2 2 3 3 அப்படின்னா இருக்காது. ஒன்று 2ஆக இருந்தால் இன்னொன்று 3ஆக இருக்கும். ரெண்டுமே நம்மளுக்கு அன்ஈக்குவலாக நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு டெல்டா லெஸர் தென் 0னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. இமேஜினரினா ஒன்றுமே கிடையாது, நம்மளுக்கு அது ரியல் நம்பரில் நம்மளுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 2i, அதாவது ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு 2i வரும், ஐ அந்த மாதிரி வரும். ஐ எல்லாமே நமக்கு இமேஜின் நம்பர், செகண்ட் சாப்டர் நம்ம பார்ப்போம். அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. எவ்ரிதிங் நான் சொல்லிட்டேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு வரும். அதாவது 3.2ல் ஒரு கொஷின் வரும், இப்போ 3.1ல் ஃபியூ கொஷின்ஸ் நம்மளுக்கு வரும். பட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று இது ஜஸ்ட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணோன்னா நம்மளுக்கு பேரபோலா நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எந்தெந்த பாயிண்டில் கட் பண்ணுதோ அதுதான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் x² - 9x + 20 = 0 இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா x = 4, 5 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இது கிராஃபிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த கர்வ், அதாவது இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இந்த கிராஃபில் ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 and 5 ஆக இருக்கும். அதாவது இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எந்த பாயிண்ட்டில் டச் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு தான் அதில் நம்மளுக்கு ஆன்சராக நம்மளுக்கு வரும், சரிங்களா? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நானும் கேளுங்க. தேங்க்யூ.